வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வால்ட் விட்மன் எழுதின அவுட் ஆஃப் த கிரேடல் என்லெஸ்லி ராக்கிங் அப்படின்ற போமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய லாங் போம். இதில் அவர் எப்படி சின்ன வயசுலேருந்தே மீனிங் ஆஃப் லைஃப் அண்ட் டெத்துக்கு தேடிட்டு இருந்தார், எப்படி தனக்குள்ளே இருந்த ஒரு கவிஞரை அவர் சின்ன வயசுலேயே அடையாளம் கண்டுபிடிச்சார், எப்படி இயற்கையோடு அவரால் ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு புரிதலை வச்சுக்க முடிஞ்சுது அப்படின்றது ரொம்ப அழகாக அதில் விளக்கியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பறவையோட சோகம் தன்னை எப்படி பாதிச்சுது, அது எப்படி தனக்குள்ளே இருந்த மனித உணர்வுகளையும் கொண்டு வந்தது, எப்படி இயற்கையை உன்னிப்பாக கவனிக்க வச்சதும் சொல்கிறாரு. இதில் கிரேடல் என்லெஸ்லி ராக்கிங்ன்றது கடல் அலைகளை தான் சொல்கிறாரு. ஏன்னா அலைகள் ஓய்வதே இல்லை. அது உலகத்தையே தாளாட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரேடல். அதுலேருந்து பல ரகசியங்கள் உலகத்துக்கு சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்றது தான் அவர் இந்த போயமில் சொல்ல வராரு. வாங்க இந்த சமரியும் பார்க்கலாம், அவர் எழுதுன அந்த லாங் போயமும் பார்க்கலாம். வாங்க சமரிக்கு போகலாம். அதாவது போயட் இந்த அலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, இப்போ அவர் வளர்ந்து ஒரு பெரிய மனிதராக இருக்கார். ஆனால் அவர் குழந்தை பருவத்தில் இதே அலைகளை பார்த்து தான் அவர் மனசுக்குள்ளே வருது. அப்போவே அவர் சொல்கிறாரு, என்னுடைய மனசில் வாழ்வுனா என்ன, பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருந்தது. நான் சின்ன குழந்தை தான், ஆனால் இந்த மிஸ்ட்ரியெல்லாம் என்ன, இது என்ன ரகசியம், அது தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை என் மனசில் இருந்தது அப்படின்றாரு. அதே சமயத்தில் அவரோட மனசில் சில நினைவுகள் வரும்போது அவர் அறியாமல் அவர் கண்கள்லேருந்து தண்ணீர் வருது. அப்போ அவர் சொல்கிறார், நான் வளர்ந்து பெரிய மனிதனானா கூட அந்த சில நினைவுகள் வரும்போது நான் அப்போ எப்படி சின்ன பையனாக இருந்தபோது அழுதேனோ அதே மாதிரி சின்ன பையனாகிடுறேன். ஆனால் அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது அப்படியே அந்த கடல் கரையில் அந்த மண்ணு மேலே விழுந்துலாம் நான் கூட நான் அழுதுருக்கேன். அதெல்லாம் என் மனசில் ஞாபகம் வருது. இப்போ மனநிலையில் நான் அதே சின்ன பையன் ஆகிறேன்னு சொல்லிட்டு எந்த நினைவை அவர் நினச்சாருன்னா கண்ணில் தண்ணி வருதோ அந்த நினைவுகள் அவருக்கு பொமானக் சீஷோரில் இருந்தபோது ஒரு மே மாதத்தில் அது நடந்ததுன்னு சொல்கிறாரு. அது ரொம்ப அருமையான ஒரு சீசன். ஏன்னா அப்போ பூக்கள் எல்லாம் மலர்ந்துட்டு இருந்த நேரம். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 2 பேர்ட்ஸை பார்த்துருக்காரு. அந்த பேர்ட்ஸ் அலபாமாலேருந்து இங்கே வந்திருக்காங்க. அந்த 2 பேர்ட்ஸில் அந்த ஃபீமேல் பேர்டு அது நெஸ்ட்லேயே இருந்தது. ஏன் நெஸ்ட்ல இருந்ததுன்னா, அது முட்டை போட்டிருந்தது. அதனால் அந்த முட்டையை அடக்காத்துக்கிட்டு அந்த அதோடைய கூண்டுலேயே இருந்தது. அது கூட ஆண் பறவை சுற்றி சுற்றி போய் அதுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டு இந்த 2 பறவைகளும் பகல் இரவு எல்லா நேரத்திலும் தன்னோட அன்பை பாடல் மூலமாக வெளிப்படுத்திக்கிட்டு ரொம்ப ஒன்றாவே இருந்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த சூழ்நிலையே. அது அந்த சின்ன குழந்தையாக இருந்த அந்த போய்ட்டா அந்த பறவைகள் பால் இழுத்துது. அதனால் அவர் எப்போ பார்த்தாலும் அதையே அந்த பறவைகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த பெண் பறவை காணாமல் போயிடுச்சு. அதாவது அது இறந்து கூட போயிருக்கலாம், ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரியல. திரும்பி வந்த ஆண் பறவை அந்த பெண் பறவையை எப்படியோ தேடிட்டு அது என்ன பண்ணுச்சுன்னா, அங்கே சுற்றி முற்றி பார்த்துச்சு. அப்புறம் காற்றுல செய்தி சொல்லி அமிச்சது. அந்த பறவையை திரும்பி கூப்பிட்டு அதோட ஏக்கத்தை தெரிவிக்கும் போது அந்த சோகம் இந்த சின்ன பையனோட மனசை ரொம்ப தாக்கிடுச்சு. அது அவர் சொல்கிறாரு, நான் இவ்வளோ பெரியவனா வளர்ந்தா கூட அது இன்னும் ஒரு புதையல் மாதிரி என் மனசுலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறதோடு நிறுத்தாமல் அந்த பறவையோட உணர்வை அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த பறவையை, அந்த ஆண் பறவையை தன்னோட சகோதரர்னே சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த பறவையோடு அவர் பின்னி பிணைஞ்சிட்டார். அந்த ஆண் பறவை அதோட சோகத்தை கொட்டி தீர்த்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு என்னன்னா, எப்படியாவது என்னுடைய பெண் பறவை என்கிட்ட திரும்பி வந்துடணும் அப்படின்ற ஆவல்லையே அந்த ஆண் பறவை அதே இடத்துல காத்துட்டு இருந்தது. எங்கேயாவது ஒரு சின்ன அசைவோ இல்லை ஏதாவது ஒரு நிழல் தெரிஞ்சா கூட அது என்னுடைய பெண் பறவையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் பறவை தேடிச்சு. அது மாத்திரம் இல்லாமல் பகல் இரவு எல்லாம் அது கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது அந்த பெண் பறவையை. அது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சின்ன பையனும் அந்த பறவையோடைய குரலை கேட்டு அந்த பெண் பறவை வருதா அப்படின்னு பார்க்குற மாதிரி அவரும் தேடிட்டு இருந்தான். அதே சமயத்தில் அந்த சின்ன பையனுக்கு அந்த
பறவை என்னெல்லாம் பாடுது, அதாவது அவங்க சந்தோஷமாக இருந்த காலத்துலேயும் என்ன பாடினாங்கன்றது புரிஞ்சுது, சோகத்துலேயும் இந்த பறவை வந்து என்ன சொல்லுதுன்றது புரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ தான் அந்த பையனுக்கு தெரிஞ்சது இயற்கை வந்து நம்மக்கிட்ட பேசும், நம்மளால் அது வந்து அதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தா நம்மளால் அந்த வார்த்தைகளை புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் வந்து அந்த கடலை பார்த்து கேட்குறான், வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, அது எனக்கு சொல்லும் போது அந்த அலைகள் அந்த கடல் அவனுக்கு வாழ்க்கையோட அர்த்தத்தை சொல்லுது. அதுவும் ஒரே வார்த்தையில் சொல்லுது. அந்த வார்த்தை என்னன்னா இறப்பு, டெத்து. இதுதான் அந்த வார்த்தை. இந்த போம் வந்து ஃபஸ்ட்டு அவர் எழுதும் போது சைல்ட்ஸ் ரெமினிசன்ஸ்ன்னு தான் எழுதினார் 1859. அதுக்கப்புறம் வந்து அது டைட்டில் வந்து அ வேர்ட் அவுட் ஆஃப் த சீ. ஏன்னா இதில் கடல் தான் வந்து கடைசியில் ஒரே ஒரு வார்த்தையை மனுஷங்களுக்கு சொல்லுது. அதை வந்து 1860 இந்த டைட்டிலை மாற்றினார். இப்போ நம்ம வந்து இந்த பாடலுக்கு டைட்டில் வந்து அவுட் ஆஃப் த கிரேடல் என்லெஸ்லி ராக்கிங்னு தான் சொல்கிறாங்க. இதை வந்து 1871 இந்த டைட்டில் இந்த போயம் கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டிலுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு கடல் வந்து நமக்கு சொன்ன ஒரே வார்த்தை அப்படின்னு தான். ஏன்னா வந்து கடல் வந்து கடைசியில் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகமே எதில் சுழண்டுட்டு இருக்குன்னா பிறப்பு இறப்பு மறுபடியும் பிறப்பு, இதில் தான் இந்த உலகம் வந்து ஒரு சுழலில் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் கடல் வந்து மனுஷனுக்கு சொல்லுது. இப்போ அந்த போம் பார்க்கலாம். இது கொஞ்சம் லாங் போம் தான், ஆனால் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. அவுட் ஆஃப் த கிரேடல் என்லெஸ்லி ராக்கிங். அதாவது இங்கே வந்து இந்த கிரேடல்ன்றது அலைகள் தான். என்லெஸ், அதுக்கு முடிவே இல்லை, அலைகளுக்கு முடிவே இல்லை, வந்துக்கிட்டே இருக்கும். அது எதை ராக் பண்ணணும்னா உலகத்தை, மனுஷனை, நம்ம மனசை. அதனால் இந்த கிரேடல் வந்து இந்த அலைகள் வந்து நம்ம மனசை தொட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி வந்து ஒரு அலை வந்து கடல்லேருந்து வந்து அந்த மண்ணெல்லாம் கடலோரமாக இருக்கிற மண்ணை தொடுற மாதிரியோ, அவுட் ஆஃப் த மாக்கிங் பேர்ட்ஸ் த்ரோட் த மியூசிக்கல் ஷட்டில், அதே மாதிரி இந்த மாக்கிங் பேர்ட்ஸ் இந்த வந்தது இல்லையா 2 பேர்ட்ஸு, அந்த பேர்ட்ஸோடைய மியூசிக்கும் அதே மாதிரி தான் இருந்ததுன்றாரு. அவுட் ஆஃப் த 9th month மிட் நைட், அதாவது வருஷத்தோட 9வது மாதத்தில் நடு ராத்திரியில், over the sterile sands and the fields beyond, where the child leaving his bed wandered alone. அந்த மாதத்தில் அந்த சின்ன குழந்தை அதோட படுக்கையிலேருந்து எழுந்து தனியாகவே போச்சான். பேர் ஹெட்டட் பேர் ஃபுட், தலையிலையும் எதையும் போத்திக்கல, காலும் எந்த செருப்போ ஷூவோ மாட்டிக்கல. டவுன் ஃப்ரம் த ஷவர்ட் ஹேலோ, up from the mystic play of shadows, twining and twisting as if they were alive. ஏதோ ஒன்று அந்த பையனை இழுத்துருக்கு. அந்த குரலை கேட்டுட்டு அந்த பையன் பாட்டுக்கு போயின்னே இருக்கான். Out from the patches of briars and blackberries, from the memories of the bird that chanted to me. அதாவது அந்த பையனுக்கு எப்படின்னா, இந்த பறவைகள் வந்து அவன்கிட்ட ஏதோ சொல்கிற மாதிரி இருந்தது. அதனால் அவன் அந்த குரல் எடுத்ததுனால, அந்த பறவைகளோட குரல் எடுத்ததுனால அவன் பாட்டுக்கு அங்கே வந்து அந்த பறவைகளை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். From your memories, sad brother, from the fitful risings and fallings I heard, from under the yellow half moon, late risen and swollen as if with tears. அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போது பிரதர் நீங்கள் சொல்கிறது அந்த ஆண் பறவையை தான், உன்னுடைய வர்த்தமான அந்த மெமரிஸில் எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருந்தது, என்னால் உன்னோட உணர்வுகளை புரிஞ்சிக்க முடிந்தது. அதே சமயத்தில் அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு மாத்திரம் இல்லை, இயற்கைக்கும் அந்த பறவையோட சோகம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்போ இருந்த ஹாஃப் மூன், அதாவது நிலவு வந்து பாதாக இருந்தது, ஆனால் அது வந்து அப்படியே வந்து ஸ்வோலனாக வீங்கி இருந்துதான். ஏன்னா இப்போ அது நம்ம கண்ணில் தண்ணீர் இருந்தால் கண் ஃபுல்லாக நிறைஞ்சி இருக்குன்னு சொல்கிறோம், அது மாதிரி அந்த மூன் கூட இந்த பறவையோட சோகத்தால் அது கண்ணீரில் நிறைஞ்சி அப்படியே வீங்கி போயிருந்தது அப்படின்றாரு. From those beginning notes of yearning and love there in the mist, from the 1000 responses of my heart never to cease. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நோட்ஸ்னால் அந்த பறவையோட பாட்டு தான் அவர் சொல்கிறாரு. அந்த நோட்ஸ் வந்து ஏர்னிங், ஏங்குது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏங்குது, அதில் வந்து அன்பு நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 1000 பாடல்கள் என் மனசுலேருந்து வந்திருக்கும். அந்த உன்னுடைய பாட்டை கேட்டதுலேருந்து இன்னைய வரைக்கும் என் மனசுலேருந்து 1000 பாட்டுகள் வந்திருக்கும். அதுக்கு முடிவே இல்லை. அது நிற்க லெவல் சீஸ்னால் அது முடிவே முடியாது, வந்துக்கிட்டே இருக்கும். என் மனசுலேருந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாரு. From the myriad thence aroused words, from the word stronger and more delicious than any, from such a now they start the scene revisiting. அதாவது அந்த பாடல்கள் எப்படின்னா, திருப்பி 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 அவன் மனக்கண்ணில் அப்போ நடந்ததை கொண்டு வந்து நிறுத்துதான்.
As a flock twittering, rising or overhead passing, born hither ere all eludes me hurriedly. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாடல்கள் திரும்பி என் மனசில் வரும்போது அப்போ நடந்த எல்லா நிகழ்வுகளுமே திருப்பி என் மனசில் வருது. A man yet by these tears a little boy again. அப்படி இந்த நிகழ்வுகள்லாம் என் மனசில் வரும்போது இப்போ நான் ஒரு பெரிய வளர்ந்த ஆள் தான். ஆனால் அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது எப்படி என் கண்களில் தண்ணீர் வந்ததோ அதே மாதிரி இப்போது என் கண்களில் கண்ணீர் வருது. Throwing myself on the sand, confronting the waves, I, chanter of pains and joys, uniter of here and hereafter, taking all hints to use them but swiftly leaping beyond them, a reminiscent song. அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன பண்ணேன்னா, என்னோடய சோகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அழுது கடற்கரையிலே அப்படியே புரண்டு இருக்கேன். இதெல்லாம் என் மனசில் வருது. இப்போ நான் ஒரு பெரிய மனுஷன், என்னால் பாடல்கள் மூலமாக என்னோடய சந்தோஷத்தை என்னோடய துக்கத்தெல்லாம் வெளிப்படுத்த முடியும், எல்லாத்த பற்றியும் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஒரு பாடல் மட்டும், அதாவது இந்த ஒரு பாடல், அந்த பறவையோட அந்த நோட்ஸ் அது மட்டும் என் மனசில் எப்போதுமே தங்கியிருக்கு. என்னால் மறக்க முடியாத ஒரு பாடலாக அது அமைஞ்சிருக்கு அப்படின்றாரு. அது எந்த பாடல்ன்றதை இனிமேல் சொல்கிறாரு. Once Pomanac, when the lilac scent was in the air and 5th month grass was growing up the seashore in some briars, 2 feathered guests from Alabama, 2 together, and they nest and 4 light green eggs spotted with brown, and every day the he-bird to and fro near at hand, and every day the she-bird crouched on her nest silent with bright eyes, and every day I, a curious boy, never too close, never disturbing them, cautiously peering, observing, translating. அதாவது முதல்ல அவர் சோகமாக எப்போ இருந்ததுன்னு சொன்னார்னா 9வது மாதத்தில். இந்த பறவைகள் 5வது மாதத்தில் தான் அங்கே வந்திருக்காங்க. இந்த பறவைகள் ஆலபாமாலேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஒரு ஆண் பறவை, ஒரு பெண் பறவை, ரெண்டுமே எப்பொழுதும் ஒன்றா இருக்கும். அதில் இந்த பெண் பறவை அதோட கூண்டுலேயே தான் இருக்கும். ஏன்னா அங்கே 4 குட்டி முட்டைகள் இருக்குது, அதை அடக்காத்துட்ருக்கோம். இந்த ஆண் பறவை சுற்றி சுற்றி போய் அதுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் கொண்டு தரும். 2 பேரையும் பார்க்கும்போது இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவனுக்கு நல்லா தெரியும் இந்த பறவைகளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அதனால் அந்த பறவைகளை தொல்லை பண்ணாத ஒரு தூரத்துலேருந்து அந்த 2 பறவைகளையும் அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுங்க செய்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தான். அது மாத்திரம் இல்லாமல் அந்த பறவைகளோட பாட்டை கூட அவன் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருந்தான். அதாவது அந்த பறவைகளோட பாடலோடைய அர்த்தம் இந்த சின்ன குழந்தைக்கு அருமையாக புரிஞ்சிருந்தது. ஷைன் ஷைன் ஷைன், இதுதான் அந்த பறவைகள் பாடினது. pour down your warmth great sun while we bask we two together. அது அந்த பறவைகள் சூரியனை பார்த்து எங்களுக்கு நல்ல கதகதப்பான ஒரு ஒளியை கொடு, சூரிய ஒளியை கொடு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம். Winds blow south or winds blow north, day come white or night come black, home or rivers and mountains from home, singing all time, minding no time, while we two keep together. அதாவது காற்றே நீ சவுத்தில் வீசினாலும் சரி, இல்லை நார்த்தில் வீசினாலும் சரி, காலை காலைனா காலை வேலை வெள்ளையாக இருந்தாலும் சரி, இரவு கருப்பாக இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி, ரிவராக இருந்தாலும் சரி, மவுண்டனாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நாங்கள் பாடிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு நேரத்தை பற்றியே கவலை இல்லை. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம். அது மட்டும்தான் எங்களுக்கு வேணும், அது மட்டும்தான் எங்கள் மனசில் இருக்குது. இது அந்த பறவைகளோட பாடலோட அர்த்தம். அதுதான் இந்த பையன் புரிஞ்சுட்டுருக்கான். Till of a sudden may be killed, unknown to her mate, one forenoon, the she-bird crouched not on the nest, nor returned that afternoon, nor the next, nor ever appeared again. இதெல்லாம் சந்தோஷமாக போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த பெண் பறவையை காணோம். ஒருவேளை அதை யாராவது கொண்டு கூட இருக்கலாம். ஆனால் அது அந்த ஆண் பறவைக்கும் தெரியல அந்த பெண் பறவைக்கு என்ன ஆச்சுன்னு. ஏன்னா அது ஒரு மத்தியான வேலையில் அந்த கூட்டில் காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது திரும்பி வரவே இல்லை. அதுக்கப்புறம் யாரும் அந்த பறவையை பார்க்கவே இல்லை. And thenceforward all summer in the sound of the sea, and at night under the full of the moon in calmer weather, over the hoarse surging of the sea, or flitting from briar to briar by day, I heard at intervals the remaining one, the he-bird, the solitary guest from Alabama. அதுக்கப்புறம்
இங்கே அங்கேன்னு அலையிறது, அந்த அங்கங்கே தேடுறதெல்லாம் இந்த ஆண் பறவையோட வேலையாக இருந்தது. அந்த ஆண் பறவையை மட்டும்தான் இந்த பையனால் பார்க்க முடிஞ்சது. அந்த ஆண் பறவையோடைய குரலை மட்டும்தான் இவனால் கேட்க முடிஞ்சது. ஜோடியாக வந்த அந்த அலபாமாலேருந்து வந்த பறவைகள் இப்போ வந்து தன்னந்தனியாக ஒரே ஒரு பறவையாக மாறி இருக்கு அப்படின்றான். இப்போவும் அது பாடிட்டு தான் இருக்குது. என்ன பாடுதுன்னா, ப்ளோ 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 blow up sea winds along Pamamak shore. I wait and I wait till you blow by me to me. அதாவது அது என்ன சொல்லுதுன்னா, காற்று நல்லா வீசிக்கிட்டே இரு, இந்த கடற்கரையில் வீசிக்கிட்டே இரு. எது வரைக்கும் வீசுகிறேன்னா, என்னுடைய பெண் பறவையை என்கிட்ட கொண்டு வர வரைக்கும் நீ வந்து நல்லா வீசணும், அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு இந்த ஆண் பறவை வந்து காற்றை நோக்கி சொல்தான். Yes, where the stars glistened all night long on the prong of a moss-scalped stake. Down almost amid the slapping waves sat the lone singer, wonderful, causing tears. அதே மாதிரி ராத்திரியில் என்ன ஆகணும்னா, அது வந்து நட்சத்திரங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு பாடிக்கிட்டே இருந்துதான். தனிமையாக தன்னோட சோகத்தை அது பாடிக்கிட்டே இருக்கும்போது காசிங் டியர்ஸ்னால் இந்த பையனோட கண்லேருந்து கண்ணீர் அப்படியே பொங்கி வழிகிற மாதிரி இருந்தான். ஏன்னா அந்த பறவையோட பாடலில் அவ்வளோ சோகம் இருந்துதான். அவ்வளோ வந்து அது தன்னோட பெண் பறவையை நினச்சி ஏங்கிட்டு இருந்துதான். He called on his mate. He poured forth the meanings which I of all men knew. அதாவது அது வந்து அதோடைய பெண் பறவையை கூப்பிட்டுக்கிட்டே இருந்துதான். அதை வந்து அந்த சின்ன குழந்தைக்கு மட்டும்தான் புரிஞ்சுது. ஏன்னா மற்ற மனுஷங்களுக்கு அது பறவையோடைய பாட்டோட அர்த்தம் வந்து புரியல. ஆனால் இந்த பையன் சொல்கிறான், எனக்கு அதோட அர்த்தம் நல்லா புரிஞ்சுது. எஸ் மை பிரதர், ஐ நோ. மை பிரதர் நீங்கள் அந்த பறவையை பார்த்து தான் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும், உன் பாடலோட அர்த்தம் எனக்கு தெரியும். த ரெஸ்ட் மைட் நாட், பட் ஐ ஹாவ் ட்ரெஷர்டு எவ்ரி நோட். மற்றவங்கள பற்றி தெரியாது, மற்றவங்களாம் அந்த பாட்டு கேட்டுட்டு அப்படியே போயிருக்கலாம். ஆனால் நான் உன்னோட பாடல்களை அப்படியே என் மனசில் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கேன். ஃபார் மோர் தென் ஒன்ஸ் டிம்லி டவுன் டு த பீச் கிளைடிங், silent, avoiding the moonbeams, blending myself with the shadows, recalling now the obscure shapes, the echoes, the sounds and sights after they sought. அதுவும் இந்த பையன் எப்படின்னா, அந்த பறவையை தொல்லை பண்ணாமல் அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக போயிட்டு, அந்த நிலாவோட வெளிச்சம் வந்து நம்ம மேலே பட்டால் கூட நம்ம நிழல் கூட இந்த பறவையை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நிழல்களாகவே வந்து நகர்ந்து அந்த பறவைக்கிட்ட போய் எந்த வித சத்தமும் பண்ணாமல் எந்த விதமான அசைவையும் கொடுக்காம அந்த பறவையோட பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான் அந்த பையன். The white arms out in the breakers tirelessly tossing, I with bare feet a child, the wind wafting my hair, listened long and long. அதுவும் இந்த பையன் எப்படின்னா, காலில் கூட எதையும் போட்டுக்கல, பேர் ஃபீட்டாக தான் போயிருக்கான். காற்று வந்து அவனுடைய தலைமுடிக்குள்ளே அப்படியே உள்ளே பூந்து வெளியில் போதாம். எவ்வளோ நேரம் அந்த பாடலில் வந்து அந்த பறவை பாடினாலும் அவ்வளோ நேரமாக அவன் நின்று அந்த பாட்டோடைய அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நின்று கேட்டு இருந்திருக்கான். Listen to keep to sing, now translating the notes, following you my brother. எதுக்கு நான் கேட்டிருந்தேன்னா, அந்த பாடலை அப்படியே தன்னோடு வச்சுக்கிறதுக்கு, பின்னாடி அந்த பாடலை வந்து அவனோட மொழியில் பாடுறதுக்கு, இப்போ கேட்கும் போது அந்த பாடலோட டிரான்ஸ்லேஷன் அவன் மனசுலேயே ஓடின்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைக்கிட்ட சொல்கிறான். Soothe, soothe, soothe. Close on its wave soothes the wave behind, and again another behind, embracing and lapping, every one close, but my love soothes not me, not me. இப்போ அந்த பறவை என்ன சொல்லுதான், இந்த அலை எப்படின்னா, ஒரு அலை பின்னாடி இன்னொரு அலை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அலை வந்து கரையை தொட்டுட்டு போனோன்னா அடுத்த அலையை வந்து அதே கரையை தொடும். ஸோ ஒரு அலைக்கு மேலே இன்னொரு அலை இருக்குது. அதாவது அது எப்படி அந்த பறவைக்கு தெரியுதுன்னா, ஒரு அலை வந்து அடுத்த அலையை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்கான். ஆனால் அந்த பறவை சொல்லிட்டு, இப்போ நான் சோகத்தில் இருக்கேன், ஆனால் என்னுடைய பெண் பறவை வந்து என்னை சமாதானப்படுத்துறதுக்கு இல்லை, தனியாக நான் இருக்கேன் அப்படின்னு அந்த பறவை பாடுதான். Low hangs the moon, it rose late, it is lagging. Oh, I think it is heavy with love, with love. அந்த மூணை பார்க்குதான், நிலவை பார்த்தா அந்த நிலவு வந்து இன்னைக்கு லேட்டாக வந்த மாதிரி அந்த பறவைக்கு தோணுதான். அதே சமயத்தில் அந்த நிலவு வந்து அப்படியே வந்து கீழே தொங்கின்னு இருக்க மாதிரி இருக்கான். ஏன்னா வந்து அந்த நிலவு உள்ளே வந்து அவ்வளோ கனமாக என்ன இருக்குன்னா அன்பு இருக்கும். அந்த அன்போட கனம் தாங்காமல் நிலவே வந்து கீழே தொங்குற மாதிரி அந்த பறவைக்கு தெரியுதான். Oh, madly the sea pushes upon the land with love, with love. கடல் கூட அப்படியே நிலத்து மேலே வந்து அப்படியே அதை பிடிச்சி புஷ் பண்ணுற மாதிரி இருக்கான். ஏதால? அன்பால். அவ்வளோ அன்பு அந்த சீக்கும் அந்த லேண்டுக்கும் அவ்வளோ அன்பு. அதையும் அந்த பறவை பார்த்து ஏங்குது. ஓ நைட்,
Do I not see my love fluttering out among the breakers? திடீர்னு வந்து இந்த பறவைக்கு வந்து அந்த இரவில் வந்து நடுவில் ஏதோ ஒரு இடத்துல வந்து அதோட பெண் பறவையை பார்த்த மாதிரி இருந்துதான். வாட் இஸ் தட் லிட்டில் பிளாக் திங் ஐ see there in the white? அதாவது எல்லா இடத்துலையும் வந்து வெள்ளையாக இருக்கு, ஆனால் ஒரே ஒரு இடத்துல கொஞ்சம் கருப்பாக தெரியுதே, ஒருவேளை அது என்னுடைய பெண் பறவையா அப்படின்னு வந்து அந்த ஆண் பறவை கேட்குது. லவுட் 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 ஐ கால் டு யூ மை லவ். அப்போ அந்த பறவைக்கு வந்து சந்தேகம் வந்துடுதா, ஓ அது என்னோட பெண் பறவை தான் சொல்லிட்டு அது சத்தமாக சொல்லுதான், நான் தான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெண் பறவை கிட்ட சொல்லுது. High and clear I shoot my voice over the waves. Surely you must know who is here. You must know who I am, my love. அதாவது இந்த பறவை வந்து சொல்லுதான், என் குரல் நான் உயர்த்தி உன்னை கூப்பிட்றேன், என் குரலை கேட்டோன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் தான் உன்னை கூப்பிடுறேன்னு, உனக்கு என் குரல் நல்லா தெரியும் இல்லையா, சீக்கிரம் வா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஆண் பறவை சொல்லுதான். Low hanging moon, what is the dusky spot in your brown yellow? Oh, it is the shape of my mate. Oh moon, do not keep her from me any longer. அது நிலவு பார்த்த உடனே அந்த நிலவுக்குள்ளே வந்து அதுக்கு அதோட பெண் பறவையோட ஷேப் தெரியுதான். தெரிஞ்ச உடனே அது மூணை பார்த்து சொல்லுதான், நிலவை பார்த்து சொல்லுதான், ஐயோ நிலவே அங்கே இருக்கிறது என்ன, என்னுடைய பெண் பறவையா, அவளை உங்ககிட்ட ரொம்ப நேரம் வச்சுக்காத, என்கிட்ட திருப்பி அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நிலவை பார்த்து சொல்லுது. Land, oh land, whichever way I turn, oh I think you could give me my mate back again if you only would. For I am almost sure I see her dimly whichever way I look. அதுக்கப்புறம் நிலத்தை பார்த்து சொல்லுதான், நீ வந்து கண்டிப்பாக என்னோட பெண் பறவையை திருப்பி கொடுத்துருன்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்கே பார்த்தாலும் என்னோட பெண் பறவை மாதிரியே தெரியுது, எனக்கு என்னவோ அவங்க இந்த பெண் பறவையோடைய உருவம் தான் என் கண்ணில் அங்கே இங்கேன்னு தெரியுது, நீ எனக்கு திருப்பி கொடுத்துருவேன்ற நம்பிக்கையோடு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. Oh rising stars, perhaps the one I want so much will rise with some of you. அதே மாதிரி இரவில் வந்து தோன்ற நட்சத்திரங்களை பார்த்து சொல்லுதான், நீ எப்படி தோன்றியோ அதே மாதிரி என்னுடைய பெண் பறவையும் தோன்றி வரோட நம்பிக்கை என் மனசில் இருக்குது. Oh throat, oh trembling throat, sound clearer through the atmosphere, pierce the woods, the earth, somewhere listening to catch you must be the one I want. அதே மாதிரி அதோட தொண்டைக்கிட்ட சொல்லுதான், நல்லா குரலை எழுப்பி குரலை சத்தமாக கொடு, அப்போ தான் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் கூட என்னோட பெண் பறவைக்கு என்னுடைய குரல் போய் சேரும், போய் சொல்லும், உனக்காக ஒருத்தன் இங்கே காத்துட்டுருக்கான்னு. Shake out carols, solitary here, the night's carols of lonesome love, death's carols under that lagging yellow waning moon. Oh, under that moon, where she droops almost down into the sea. Oh, reckless, despairing carols. நிலவை பார்த்தா கூட அந்த நிலவை வந்து எப்படின்னா அப்படியே கீழே வந்து சேர்ற மாதிரி இருக்கும், அப்படியே அது கனமாக இருக்கிறதுனால கீழே வந்து சேருதா, எங்கே சேருதுன்னா அந்த கடலோடு வந்து சேர்ற மாதிரி அந்த பறவையோட கண்ணுக்கு தெரியுது. Oh soft, sink low, soft, let me just murmur, and do you wait a moment you husky noised sea? For somewhere I believe I heard my mate responding to me. அதாவது அது என்ன சொல்லுதான், கடலை பார்த்து சொல்லுதான், கொஞ்சம் உன் சத்தத்தை கம்மி பண்ணிக்கிறியா, இல்லை ஒரு நிமிஷம் வந்து சத்தம் போடாமல் இருக்கியா, ஹஸ்கி நாய்ஸ் டு சி, அதாவது அந்த கடல் அலையே இப்போ அதுக்கு நாய்ஸ் மாதிரி தெரியுதான், ஏன்னா அது சொல்லுது எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து என்னோட பெண் பறவையோட குரல் எனக்கு தெரியுது கேட்குது, அது என்னோட குரலுக்கு பதில் ரெஸ்பாண்டிங் டு மீ, நான் கொடுத்த குரலுக்கு எனக்கு பதில் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ ஃபெயிண்ட் ஐ மஸ்ட் பி ஸ்டில் டு லிசன். ஆனால் அந்த குரல் வந்து ரொம்ப மெலிசாக கேட்குது, ரொம்ப ஃபெயிண்ட்டாக, ரொம்ப அப்படியே மெலிசாக கேட்கறதுனால நானே எந்த விதமான அசைவும் இல்லாமல் உன்னிப்பாக கவனிக்க வேணும். பட் நாட் ஆல் டுகெதர் ஸ்டில், ஆனால் அதே சமயத்தில் எந்த விதமான அசைவுமே இல்லாமல் இருந்துடக்கூடாது. ஃபார் தென் ஷீ மைட் நாட் கம் இமீடியட்லி டு மீ, ஏன்னா நான் எந்த விதமான அசைவும் செய்யலைன்னா அந்த பெண் பறவைக்கு நான் இங்கே இருக்கேன்னு தெரியாமல் என்கிட்ட உடனே வராமல் கூட போயிடும். அதனால் அது குரல் எனக்கு கேட்கணும், அந்த குரல் வந்து ரொம்ப மெலிசாக கேட்குறதுனால நான் எந்த விதமான அசைவும் இல்லாமல் உன்னிப்பாக கவனிக்கணும். அதே சமயத்தில் நான் இங்கே இருக்கேன்றது என் பெண் பறவைக்கு தெரியணுன்றதுனால நான் சில அசைவுகளும் செய்யணும் அப்படின்றது இந்த ஆண் பறவை சொல்லுது. Hither my love, here I am here, with this just sustained note I announce myself to you. This gentle call is for you, my love for you. அப்புறம் அந்த வந்து சொல்லுது, எனக்கு ஏதோ ஒரு குரல் கேட்குது, அது என் பெண் பறவையாக தான் இருக்கணும், நான் இங்கே தான் இருக்கேன், நீ தயவுசெய்து இங்கே வந்துடு, நான் உன்னை வந்து ஆசையாக கூப்பிட்றது நான் தான், வந்துடு என்கிட்ட அப்படின்னு தான்.
டூ நாட் பே டீகாய்ட் எல்ஸ்வேர், அதாவது வேற எங்கேயும் தவறி போயிடாத. தட் இஸ் த விசில் ஆஃப் த விண்ட், இட் இஸ் நாட் மை வாய்ஸ். அந்த பக்கம் போயிடாது, அது வந்து காற்றோட ஒலி, அது என்னோட குரல் இல்லை. தட் இஸ் த ஃப்ளட்டரிங் ஆஃப் த ஸ்ப்ரே, அதாவது இந்த இடத்துல போயிடாது, ஏன்னா இது வந்து அந்த அலைகளோடைய அந்த ஸ்ப்ரே, அதனால் அந்த இடத்துல நான் இருக்கேன்னு நினச்சி அங்கே போயிடாது, அங்கேயும் நான் இல்லை. தோஸ் ஆர் த ஷேடோஸ் ஆஃப் த லீவ்ஸ், ஓ அந்த நிழலை நோக்கி போயிடாது, ஏன்னது வந்து அந்த இலைகளோட நிழல், அது நான் இல்லை. அங்கே எங்கேன்னு தடுமாறி வேற எங்கேயும் போய் திரும்பி காணாமல் போயிடாது, நேராக என்கிட்ட வந்துடு அப்படின்னு அந்த பறவை சொல்லுது. ஓ டார்க்னஸ், ஓ இன் வெயின், அங்கே எல்லாமே இருட்டாக இருக்குது, அதனால் அவர் சொல்கிறார், ஓ நான் கொடுக்குற குரலெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, நான் கஷ்டப்பட்டு பாடுறேன், கஷ்டப்பட்டு என் பெண் பறவையை தேடுறேன், என் பெண் பறவையும் ஒருவேளை கஷ்டப்பட்டு என்னை தேடின்னு வருதோ என்னவோ, இந்த இரவு வந்து அதோட இருட்டால் ஒருவேளை நாங்கள் 2 பேரும் திரும்பி வந்து என்னோட பெண் பறவை ஏதாவது திசை மாறி போயிடுமோ, நாங்கள் 2 பேரும் வந்து திரும்பி சேராமல் போயிடுவோமோ அப்படின்னு அது யோசிக்குது. ஓ ஐ எம் வெரி சிக் அண்ட் சாரோஃபுல், அது சொல்லுது, என்னால் என்னுடைய சோகத்தை தாங்கிக்க முடியலை. ஓ ப்ரௌன் ஹேலோ இன் த ஸ்கை நியர் த மூன் drooping upon the sea, O troubled reflection in the sea, O throat, O throbbing heart, and I sing uselessly all the night. அது இயற்கையில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் பார்த்து சொல்லுது, நிலவை பார்த்து, கடலை பார்த்து, அதோடைய சொந்த குரல் எழுப்பக்கூடிய தொண்டையை, அதோட மனசை, அதோட இதயத்தை எல்லாம் சொல்லுது. நான் பாடிக்கிட்டே இருக்கேன், ராத்திரி ஃபுல்லாக பாடுறேன், ஆனால் இரவு முழுக்க பாடினா கூட ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்னுடைய பெண் பறவையை திருப்பி என்னால் அடைய முடியலை. ஓ பாஸ்ட், ஓ ஹாப்பி லைஃப், ஓ சாங்ஸ் ஆஃப் ஜாய், அது கடந்த காலத்தை நினச்சி பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் இருந்தோம். இந்த ஏர், இந்த வுட்ஸ், ஓவர் ஃபீல்ஸ், லவ்டு, கடலில், காற்றில், ஃபீல்டில், வயல்வெளியில், எல்லா இடத்துலையும் நாங்கள் வெறும் அன்போடு தான் இருந்தோம், வெறும் அன்பை மட்டும்தான் பரிமாறிக்கிட்டோம், எங்களுக்கு வேறு எதை பற்றியுமே யோசனை இல்லை. பட் மை மேட் நோ மோர் வித் மீ, we two together no more. ஆனால் இப்போ என்னோட பெண் பறவை என்னோட இல்லை, நாங்கள் 2 பேரும் இப்போ ஒன்றா இல்லை. the area sinking, all else continuing, the stars shining, the winds blowing, the notes of the bird continuously echoing, with angry moans the fierce old mother insistently moaning, on the sands of Pamak's shore, grey and rustling, the yellow half moon enlarged, sanking down, drooping, the face of the sea almost touching, the boy ecstatic with his brave feet, the waves with his hair the atmosphere dallying, the love in the heart, long pent, now loose, now at last tumulating, bursting, the aria's meaning, the years, the soul swiftly depositing, the strange tears down the cheeks coursing, the colloquy there, the trio each uttering the undertone, the savage old mother incessantly crying, to the boy's soul's question sullenly timing, some drowned secret hussing to the outsetting bard. எல்லாமே அதே மாதிரி தான் இருந்தது இந்த பறவையை தவிர. ஏன்னா அந்த பறவை வந்து சந்தோஷமாக இருந்த 2 பறவைகளை ஒரு பறவை காணாமல் போயிட்டு இப்போ அது சோகத்தில் இருக்குது. ஆனால் அவங்க சந்தோஷமாக இருந்த காலத்தில் இயற்கை எப்படி இருந்ததோ எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. மனுஷங்க எப்படி இருந்தாங்களோ, கோவப்பட்டுருக்க அம்மா, கத்திக்கிட்டே இருக்கிற அம்மா, வெறும் காலோடோடைய வந்த சின்ன பையன், அதாவது இந்த போயட், எல்லாமே அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் இந்த பறவையோட சூழ்நிலை மட்டும்தான் மாறி இருக்கு. மற்ற இயற்கையில் இருக்கிறது மனுஷங்க எல்லாருமே மாற்றமே இல்லாமல் முன்ன இருந்த மாதிரியே தான் இப்போ இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம்தான். ஏன்னா டு த அவுட்செட்டிங் பாடுனா போயிட்டு இந்த பையனுடைய மனசில் வந்து சில கேள்விகள்லாம் எழ ஆரம்பிச்சிது. அந்த கேள்விகள் எழும்போது தான் அவன் சில ரகசியங்களை புரிஞ்சிக்கணும்னு நினச்சான். அப்படி புரிஞ்சிக்கணும்னு நினைக்கும் போது தான் அந்த பையனுக்கு தெரிஞ்சது அவனுக்குள்ள ஒரு கவிஞன் இருந்தான்றது. அதனால் இந்த பறவையோட சோகமான பாடல்களை கேட்டு தனக்குள்ளே இருந்த கவிஞன் வந்து பிறந்தான், வெளியில் வர ஆரம்பித்தான் அப்படின்னு வால்ட் விட்மன் சொல்கிறாரு. Demon or bird, said the boy's soul, is it indeed toward your mate you sing, or is it really to me? இப்போ இந்த சின்ன பையன் வந்து அந்த பறவையை பார்த்து கேட்குறான், நீ வந்து உன்னுடைய பெண் பறவையை நோக்கி பாடுறியா, இல்லை உன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலையை என்கிட்ட சொல்கிறியா? இந்த பாட்டு வந்து பெண் பறவைக்கா இல்லை எனக்கா? For I, that was a child, my tongue's you sleeping, now I have heard you. Now in a moment I know what I am, for I awake, and already 1,000 singers, 1,000 songs, clearer, louder and more sorrowful. அதான் இந்த பையன் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் வார்த்தைகளை நான் உபயோகப்படுத்தாமல் வார்த்தைகள்லாம் என் கூட தூங்கிட்டு தான் இருந்தது. ஆனால் உன்னுடைய பாடலை கேட்ட பிறகு எனக்கு புரிஞ்சிடுச்சு, நான் எதுக்காக இருக்கேன்றது நான் புரிஞ்சிடுச்சு. இப்போ நான் எழுந்துட்டேன்,
இப்போ எனக்குள்ள 1000 பாடல்கள் இருக்காங்க. 1000 பாடல்கள் இருக்குது. எல்லாமே வந்து எனக்கு தெளிவாக தெரியுது, சத்தமாக இருக்குது. எல்லாமே எனக்கு வந்து வெளியில் வருது. என்னுடைய கவிஞன், எனக்குள்ளே இருந்த கவிஞன் இப்போ என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டான், வெளியில் வர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. Then yours, 1,000 wobbling echoes have started to life within me, never to die. இப்போ எனக்குள்ளே வந்து 1000 எதிரொலிகள் இருக்குது. இனிமேலுக்கு அது எப்போதும் உயிரோடு இருக்கும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய குரல்கள், பாடல்கள் எப்போதுமே அழியாது, எப்போதுமே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றாரு. Oh, you solitary singer, singing by yourself, projecting me. Oh, solitary me, listening. Never more shall I cease perpetuating you. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தனியாக பாடிக்கிட்டு இருக்க, உனக்குள்ளேயே பாடின்னு இருக்க. ஆனால் உன் பாட்டு எனக்குள்ளே இருக்கிறத வெளியில் கொண்டு வந்துடுச்சு. நான் தனியாக இப்போ கேட்டுருக்கேன். அதே சமயத்தில் உன் பாடல்கள் எப்போதுமே என்கிட்ட இருக்கும். உன் பாடலை கேட்குறத நிறுத்தவே மாட்டேன் அப்படின்றாரு. Never more shall I escape, never more the reverberations, never more the cries of unsatisfied love be absent from me. இனிமேலுக்கு இதில் நான் தப்பிச்சிக்கவே மாட்டேன். அதாவது எனக்குள்ள ஒரு கவிஞன் வெளியில் வந்துட்டான். இனிமேலுக்கு கவிதைகள் தான் எனக்கு, இதுலேருந்து நான் தப்பிச்சு போகவே மாட்டேன். எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அன்சாட்டிஸ்ஃபைட் லவ்னு சொல்கிறோம்ல, அது எப்போதுமே எனக்குள்ளே இருக்கும். ஏன்னா வந்து உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரிஞ்சிடுச்சு, உன்னோட சோகத்தை நான் வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நெவர் அகெயின் லீவ் மீ டு பி த பீஸ்ஃபுல் சைல்ட் ஐ வாஸ் பிஃபோர் வாட் தேர் இன் த நைட். இதுக்கு மேலே வந்து உன்னுடைய சோகம் புரியறதுக்கு முன்னாடி இருந்த அந்த பீஸ்ஃபுல் பையனா, அந்த சைல்டாக இனிமேலுக்கு நான் இருக்க மாட்டேன். உலகத்தோடைய எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கவிஞராக தான் நான் இருப்பேன். பை த sea, under the yellow and sagging moon, the messenger, they aroused the fire, the sweet hell within, the unknown want, the destiny of me. இதுதான் என்னோட டெஸ்டினி, இதுதான் எனக்கு விதிக்கப்பட்டது, இதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு. இனிமேலுக்கு நான் அப்படி தான் இருப்பேன். Oh, give me the clue, it lurks in the night here somewhere. Oh, if I am to have so much, let me have more. இப்போ எனக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னா, எனக்காக இவ்வளோ இந்த உலகத்தில் இருக்குன்னா, எனக்கு அதுலேயே திருப்தி இல்லை, எனக்கு இன்னும் கூட வேணும். இயற்கையோடு நான் இருக்கணும், எல்லாமே நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் இவர் சொல்கிறாரு. A word then, for I will conquer it, the word final, superior to all, subtle, sent up, what is it? I listen. Are you whispering it? And have been all the time, you sea waves. இப்போ அவர் கடல் அலையை பார்த்து கேள்வி கேட்குறார். எனக்கு அந்த வார்த்தையை சொல்லு, அது என்ன வார்த்தை? அதுதான் கடைசி வார்த்தையாக இருக்கணும், அதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளோட சுப்பீரியரான வார்த்தையாக இருக்கணும். அதை நான் கேட்க போகிறேன், நீ சொல்லு. நான் கேட்குறேன். நீ வந்து முணுமுணுக்கிறது எனக்கு கேட்குது, அதனால் உன்கிட்ட அந்த வார்த்தை இருக்குதுன்னு எனக்கு தெரியும், அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கடல் அலையை பார்த்து கேட்குறாரு. Is that it from your liquid rims and wet sands? Wait to answering the sea, delaying not, hurrying not, whispered me through the night and very plainly before daybreak. Lips to me the low and delicious word, death. அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, அந்த அலைகள் வந்து டிலே பண்ணலை, தாமதிக்கலை, நேராக வந்து என்கிட்ட முணுமுணுத்துதுங்க. அந்த முணுமுணுப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னால் அந்த வார்த்தையை தெளிவாக கேட்க முடிஞ்சது. அது ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை என்னென்னா இறப்பு, டெத். அண்ட் அகெயின் டெத், 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 டெத். அதாவது ஒவ்வொரு அலையும் வந்து அதை தான் சொல்லிட்டு போயிடுச்சு. அதை வந்து உலகத்தோட ரகசியம் அது தான், இதை நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அலைகள் வந்து போயட்கையில் சொல்லியிருக்கு. Hissing melodious, neither like the bird nor like my aroused child's heart, but edging near as privately for me, rustling at my feet. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பறவை மாதிரி ஓங்கி தன் குரலை உயர்த்தி அது அதோடைய பெண் பறவையை கூப்பிட்ட மாதிரியும் இல்லை, அந்த பாடலை கேட்டு அந்த சின்ன பையனுடைய இதய துடிப்பு மாதிரியும் இல்லை, ஒரு விஸ்பர் மாதிரி தான் இருந்தது, அமைதியாக இருந்தது, எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அந்த அலைகள் வந்து அவனுடைய பாதத்தை தொட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு திரும்பி உள்ளே போயிடுச்சு. Creeping thence steadily up to my ears and laving me softly all over. Death, 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 which I do not forget, but fuse the song of my dusky demon and brother, that he sang to me in the moonlight on Pamuk's grey beach, with 1,000 responsive songs at random. He, my own songs, awakened from that hour. அதாவது என்னோட சகோதரரான இந்த ஆண் பறவை அது எனக்குள்ளே இருந்த அந்த கவிஞனை கொண்டு வந்துடுச்சு. அந்த நேரத்தில் தான் அந்த பறவையோட பாடலை கேட்டு அந்த பாடலை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்த போது தான்
எனக்குள்ளே இருந்த கவிதைகள் பொங்கி வர ஆரம்பிச்சது. அண்ட் வித் தெம் த கீ த வேர்ட் அப் ஃப்ரம் த வேவ்ஸ், அத்தோடு சேர்ந்து இந்த அலைகள் சொன்ன சில வார்த்தைகள். த வேர்ட் ஆஃப் த sweetest song and all songs, that strong and delicious word which creeping to my feet, or like some old crone rocking the cradle, swathed in sweet garments bending aside, the sea whispered me. அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, எப்படி இந்த பறவையோடைய பாடல் எனக்குள்ளே இருந்த கவிஞனை வெளில கொண்டு வந்ததோ, அதே மாதிரி இயற்கை இந்த கடல் அலைகள் என்கிட்ட வந்து முணுமுணுத்ததில் என் காதில் தெளிவாக புரிஞ்சுது. என்னால் அதை மொழிபெயர்த்துக்க முடிஞ்சுது. அதை என்னோடய கவிதைகளை கொடுக்க முடிஞ்சதுன்றாரு. அதனால் வாட்மேன் என்ன சொல்கிறாருன்னா, என்னை சுற்றி எனக்கு என்ன கேட்குதோ அதை தான் நான் கவிதையாக தரேன் அப்படின்னு சொல்லி இந்த போயமை வந்து அவர் முடிச்சிருக்காரு. இது ரொம்ப அருமையான ஒரு போயம். ரொம்ப லாங்காக இருந்தாலும் மனசை தொடக்கூடிய ஒரு போயம். உங்களுக்கும் இதில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த பாடலை லைக் பண்ணுங்கள், என் வீடியோவும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.